வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் நிகழ்தகவு டாப்பிக்கில் நிகழ்தகவு அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், அடுத்ததாக அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்தகவுடைய செகண்ட் டைப் 2. இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாணயங்கள், காயின்ஸை வச்சு பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க. இந்த நாணயங்கள் டைப்புக்குள்ளாடி 3 விதமான கேள்விகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா நாணயங்களுடைய எண்ணிக்கையை வச்சு, இப்போ உதாரணத்துக்கு நாணயங்களுடைய எண்ணிக்கை ஒரே ஒரு நாணயத்தை டாஸ் பண்ணால் என்ன, 2, 3 டாஸ் பண்ணால் என்னென்ன அப்படிங்கிறது. இப்போ ஒரு நாணயத்தை நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சான்ஸ்லாம் இருக்குது, ஒன்று ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைனா டெயில் கிடைக்கலாம், தலை இல்லைனா பூ. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா 2 சான்ஸ். அந்த 2 சான்ஸ்ன்றது தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா NFSன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அதுவே 2 நாணயத்தை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன சான்ஸ் இருக்குது, 2த்துலேயும் ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைனா 2த்துலேயும் டெயில் கிடைக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டில் ஹெட்டு செகண்டில் டெயில், மாற்றி ஃபஸ்ட்டில் டெயில் செகண்டில் ஹெட்டு. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது, 4 சான்ஸு. ஒரு காயின் டாஸ் பண்ணுறோன்னா 2 சான்ஸ், 2 காயின் டாஸ் பண்ணுறோன்னா 4 சான்ஸ் இருக்குது. சப்போஸ் 3 காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் 8 சான்ஸ் இருக்குது. அந்த 8 என்னென்னங்கிறது தான் இங்கே எழுதியிருப்போம். சப்போஸ் 3 காயினை வச்சு அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 8 சான்சஸையும் எழுத தெரிஞ்சதுன்னா தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். எப்படி அந்த 8 சான்சஸையும் எழுதலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். 4 டைம்ஸ் ஹெச் போட்டுக்கலாம், அதே மாதிரி 4 டைம்ஸ் டி போட்டுக்கலாம். இப்படி போட்டு மொத்தம் 8ன்றதால 4 முறை ஹெச்சு, 4 முறை டி. அடுத்தது 4ல் பாதி 2 இல்லையா, 2 முறை ஹெச்சு, 2 முறை டி. அதே மாதிரி சைமல்டேனியஸாக 2 முறை ஹெச்சு, 2 முறை டி கடைசி வரைக்கும். முதல்ல 4 முறை, அடுத்து 2 முறை, இப்போ 1 முறை. 1 முறை ஹெச், 1 முறை டி, 1 முறை ஹெச், 1 முறை டி, 1 முறை ஹெச், 1 முறை டி, 1 முறை ஹெச், 1 முறை டி. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இப்போ நமக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா 8 சான்ஸ் வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இதை தான் நான் இங்கே உங்களுக்கு லைனாக கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த 8 சான்ஸும் தெரிஞ்சதுனா தான் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாணயம் டாஸ் பண்ணும்போது 2 சான்ஸ், 2 நாணயத்துக்கு 4, 3 நாணயத்துக்கு 8. 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 8th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை விட எப்படி இன்னும் கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னா 8 நாணயம் டாஸ் பண்ணும்போது மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு நாணயத்துக்கு 2 சான்ஸ்னு சொன்னோம் இல்லையா, 2 பவர் 1. 2 நாணயத்துக்கு பாருங்கள் 2 பவர் 2. 3 நாணயத்துக்கு 2 பவர் 3. எத்தனை நாணயம் டாஸ் பண்ணுறோமோ 2 பவரில் அது. சப்போஸ் 8 நாணயம்னு சொன்னாங்கன்னா அப்போ 2 பவர் 8. 2 பவர் 8க்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான். இல்லாட்டி 2 பவர் 8ங்கிறத அப்படியே கொடுக்கலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போது கொஷின்ஸுக்கு வருவோம். ஏன்னா அந்த பேசிக் ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஷின்ஸில் அவங்க கேட்கறதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். இதில் முதல் கேள்வி, நாணயம் ஒன்று சுண்டப்படுகிறது. அவ்வாறு சுண்டப்படும் பொழுது தலை கிடைக்க நிகழ்தகவு. ஒரு நாணயம் டாஸ் பண்ணுறோன்னா மொத்தமே 2 சான்ஸ் தான். ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெயில். அப்போ 2 சான்ஸு. அதில் அவங்க எது கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா தலை. அதில் தலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று தான். ஸோ அந்த 1 மேலே போட்டுக்கிறோம். மொத்தத்தையும் கீழே போடணும். அதிலிருந்து அவங்க எதை கேட்குறாங்களோ அதை மேலே போடணும். ஸோ ஆன்சர் 1/2. சரியா? 2வது கேள்வி, 2 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அவ்வாறு சுண்டப்படும் பொழுது ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ்தகவு. 2 நாணயம் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 4 சான்ஸ் சொன்னோம். என்னது, 2மே ஹெட்டாக இருக்கலாம், 2மே டெய்லாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஹெட்டு செகண்டு டெய்லு, ஃபஸ்ட்டு டெய்லு செகண்ட் ஹெட்டு. மொத்தம் 4 சான்ஸு. அதனால் கீழே 4. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தலை தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலை 1 தான் இருக்கணும். பாருங்கள், இதில் 2 தலை இருக்குது, இது வராது. இதில் தலையே இல்லை, இதுவும் வராது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 தலை தான், ஒரே ஒரு தலை இருக்குது. ஸோ அந்த 2 மேலே போடணும். கேன்சல் பண்ணால் 1 2 2 4. அப்போ ஆன்சர் 1/2. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? மொத்தம் 2 நாணயம்னு சொன்னாலே கீழே 4 போட்டணும். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. அப்போ 2 முறைனாலே கீழே என்ன போட்டணும், 4. அவ்வாறு சுண்டப்படும் பொழுது சரியாக 2 பூக்கள், எக்ஸாக்டாக 2 ஹெட் டெய்ல் அப்படின்னும் போது ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, டி. ஸோ ஆன்சர் 1/4. ஓகேவா? 4வது கேள்வி பாருங்கள், 3 நாணயங்கள் ஒரு சேர சுண்டப்படும் பொழுது 3லும் தலை கிடைக்க நிகழ்தகவு. 3 நாணயம்னு சொன்னாலே மொத்தம் எத்தனை வந்துடும் அப்படின்னா 8 வந்துடும். NFS உடைய வேல்யூ. அதனால் அதை கீழே போட்டுக்கணும். 3த்துலேயும் என்ன கிடைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா தலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3த்துலேயும் தலை வர மாதிரி ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1/8. எவ்வளோ ஈஸி பாருங்கள். இதையே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது குறைந்தபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. 3 நாணயம் டாஸ் பண்ணுறாங்கனாலே கீழே என்ன போட்டுருவோம், 8 போட்டுருவோம். இதில் முக்கியமான வார்த்தை கவனிச்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த டைப்பே எடுத்தது. குறைந்தபட்சம்னா அவங்க சொல்கிற நம்பர் அண்ட்
அதை விட அதிகமாக வரணும். குறைந்தபட்சம் 2 தலைகள்னால் 2 தலை வரலாம், இல்லை 2 தலையை விட இங்கே பூக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 பூ வரலாம், இல்லாட்டி 2 பூ விட அதிகமாக, 2 பூ விட அதிகமானா 3 பூ வரலாம். ஸோ 2 பூ வரதையும் எழுதணும், 3 பூ வரதையும் எழுதணும். அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த 8த்தையும் எழுத தெரியணும். அதுதான் அந்த 8த்தையும் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்ம சொன்னது. 2 பூ வரணும், இல்லைனா 3 பூ வரணும். இங்கே 2 பூவோ 3 பூவோ இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பூ வர்றது, 3 பூ வர்றது. ஏன்னா அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா குறைந்தபட்சம். இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வராது. 2 பூ, இங்கே 1 பூ தான் இருக்குது, இங்கே 1 பூ தான் இருக்குது, 2 பூ இது வரும். இங்கே 1 பூ தான் இருக்குது, இங்கே 2 பூ, இங்கே 2 பூ, இங்கே 3 பூவும் வரலாம். ஏன்னா 3 தலைவையும் 3 பூவும் சொல்லியிருக்கோம். அப்போ 1 2 3 4 சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ கீழே 8 வந்துடும். ஏன்னா என்எஃப்எஸ் எப்பவுமே என்ன தான் 3 நாணயம் அப்படின்னும் போது 8. மேலே மொத்தம் எத்தனை சான்சஸ் அப்படின்னா 4 சான்சஸ். ஸோ 4/8 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாள் 4 ஈர்னாங்க 8. ஸோ ஆன்சர் 1/2. ஸோ 3 நாணயங்கள்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன ஞாபகம் வந்தோன்னா அந்த 8த்தையும் எழுத தெரிஞ்சிடும். அதனால தான் முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னது. அடுத்தது 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது அதிகபட்சம் ஒரு தலை. 3 நாணயங்கள்னாலே கீழே 8, அதிகபட்சம் ஒரு தலைனா மேக்ஸிமம் ஒரு ஹெட்டு வரணும். அப்போ மேக்ஸிமம் ஒரு ஹெட்டுனா ஒரு ஹெட்டை விட கம்மியாக வரலாம். தட் மீன்ஸ் 0 ஹெட்டு. 0 ஹெட்டுனா ஹெட்டே இல்லாமல் எல்லாம் டெய்லாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த 4 சான்ஸில் தான் ஒரு ஹெட்டு இல்லைனா 0 ஹெட் இருக்குது. ஸோ மொத்தம் 4 சான்சஸ். 1 நாள் 4 ஈர்னாங்க 8. ஸோ ஆன்சர் 1/2. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது சரியாக 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. அவங்களுடைய வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும். சரியாக, குறைந்தபட்சம், அதிகபட்சம். அந்த வார்த்தைகளை மட்டும் கரெக்டாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 3 நாணயம்னாலே கீழே 8. அவங்க என்ன கேட்குறாங்க, கரெக்டாக 2 பூ தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த HTTலையும் இது 3த்தில் மட்டும்தான் எக்ஸாக்டாக 2 பூ. மற்றதில் 1 பூவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். இங்கே மட்டும்தான் எக்ஸாக்டாக 2 பூ இருக்குது. ஸோ மொத்தம் 3 சான்சஸ். அதனால் ஆன்சர் 3/8. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? இந்த 5 6 கேள்வியுமே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுது அப்படின்னா இந்த டைப் 2 முடிஞ்சிச்சு. இன்னொரு 3 டைப் இருக்குது. ஒவ்வொரு டைப்புமே இதில் இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொன்றுலேருந்துமே அவங்க ஒரு முறையும் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் எல்லா டைப்பையும் முடிச்சுட்டு இந்த ப்ராபபிலிட்டி டாப்பிக்லேருந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் கொடுத்து ஒரு மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு வைக்கிறேன். சரிங்களா? நான் இதில் ஒரு 5 கேள்விகள் சொல்கிறேன். அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு நாணயம் சுண்டப்படும் பொழுது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? இது ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்து 2வது கேள்வி, 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. என்னது? அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு 2 நாணயம் டாஸ் பண்ணும்போது. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி, 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது 3லும் தலை கிடைக்க நிகழ்தகவு. இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த நாணயத்தில் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? அடுத்தது கேள்வி எண் 5, 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? இந்த 5 கேள்விகளுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதில் அடுத்த டைப்புக்கான வீடியோவை சொல்கிறேன். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.